Welcome back to our YouTube channel, Dayspring Academy YouTube channel. நேத்திக்கு நாம என்ன பார்த்தோம்னா listening பத்தியும் reading பத்தியும் பார்த்தோம். Listening பண்ணோம்னா that is attentive listening help you for speaking and vigorous நீங்க read பண்ணீங்கன்னா it help you for writing சொன்னோம். So இன்னைக்கு அதோட continuation என்னன்னா எப்படி லேர்ன் பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து listening பண்ணா மட்டும் போதுமா அப்படினு கேட்டிங்கனா பத்தாது. You have to imitate. Imitateனா எப்படி அப்படினா இப்போ குழந்தைகிட்ட நம்ம வந்து பேசும்போது இந்த குழந்தைங்க நம்மள உன்னிப்பா கவனிப்பாங்க. இப்போ நான் ஒரு அம்மா ஒரு மதரா நான் வந்து என் பையன்கிட்ட வந்துட்டு சின்ன வயசுல நான் சொல்லியிருக்கேன் அம்மான்னு கூப்பிடு டாடான்னு கூப்பிடு பப்பான்னு கூப்பிடு நல்லா சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட பையன் வந்து அதை லிசன் பண்ணும்போது அதை பார்த்துட்டு he used to imitate. ஆனால் அது ப்ராப்பராக அவன் சொல்ல மாட்டான். இந்த பப்பா அப்படிங்கிறதோ இல்லை அம்மாங்கிறது வந்து ப்ராப்பராக சொல்ல மாட்டான். ஆனால் he will try to imitate the way I say. அப்போ அவன் என்னோட வாய்ஸ் என்னோட மாடுலேஷன் என்னோட மவுத் எப்படி நான் இது பண்ணுறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் டவுன் பண்ணுறேன் என்னோட லிப்ஸ் இது எல்லாமே அவங்க கவனிப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து நம்ம சவுண்டை வந்து நம்ம லிசன் பண்ணி அவங்க இமிட்டேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் we have to listen to the videos இல்ல audios the people is been talking அதை வந்து listen பண்ணணும். listen பண்ணிட்டு அவங்க சொல்ற மாதிரி நம்ம imitate பண்ணி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா you can use your mirror கிட்ட முன்னாடி போய் நின்னுட்டு நீங்க வந்து சொல்லி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். So second thing is you have to imitate the sounds or the words or the sentence which you have been listening to. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு செஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எதை பத்தினா எனக்கு ஒரு உதவி தேவை அப்படிங்கிறது நம்ம ஃபார்ம்ல சொல்ற ஒரு இன்ஃபார்மலாவே சொல்றோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா நான் கொடுத்துருக்கேன். நாம அதை லேர்ன் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் அதை பார்த்துட்டு நீங்க தயவு செய்து go and imitate yourself in front of a mirror. Okay, let's go. எனக்கு உதவி தேவை அப்படிங்கிறது சாதாரண சென்டென்ஸ் தான். அது நம்ம எப்படி 3 விதமா இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா ஐ நீட் அ ஹெல்ப். எப்படி ஐ நீட் அ ஹெல்ப். செகண்ட் திங் வந்து ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் ஹேண்ட். ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் ஹேண்ட். இங்க வந்து குதிர்க்குமா நீங்க கேட்கக்கூடாது. என்ன கையை கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. அது இல்லை. ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் இடியம். ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு நம்ம இன்னொரு விதமா கேட்கறது தான் ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் ஹேண்ட். அடுத்தது வந்துட்டு ஐ வுட் அப்ரிஷியேட் யுவர் அசிஸ்டன்ஸ். ஐ வுட் அப்ரிஷியேட் யுவர் அசிஸ்டன்ஸ். இந்த 3 சென்டென்ஸை நீங்க மறக்காம இமிட்டேட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை பாய்.